ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கத்திஜா வீட்டுக்கு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா உருளைக்கிழங்கு செய்ய போகிறேன். ரச சாதத்துக்கு தேவையான உருளைக்கிழங்கு. இது நீங்கள் செய்கிற மாதிரி மசாலாலாம் போட்டு கிடையாது. இது வெறும் மஞ்சத்தூள் போட்டு செய்கிறது தான். இது வயிற்றுக்கும் நல்லது, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. காரசாரமெல்லாம் இருக்காது. காரங்கிறதே உங்களுக்கு காஞ்ச மிளகாய் மட்டும்தான் காரம். இல்லை, இதுக்கு தேவையான கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா இந்த உருளைக்கிழங்கு எப்பயுமே ரசம் சாதம் வச்சா இந்த உருளைக்கிழங்கு எங்கள் வீட்டில் எப்பயுமே செய்வாங்க. ரசம்னாலே பருப்பும் இந்த உருளைக்கிழங்கு எங்கள் வீட்டில் கட்டாயமாக இருக்கும். கடுகு வெடிச்சோன்னா வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி போடுங்க. நீல வாக்கில் நறுக்கினா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். பொன்னிறமாக வதங்கி வந்தால் தான் நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். ரசம் செய்யலான்னு பார்த்தா கரண்ட் இல்லை. இது முடியறதுக்குள்ளே கரண்ட் வந்துருச்சுன்னா அதை அரைச்சிட்டு அது செய்வது எப்படின்னு காமிக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு நல்லா வதங்கிடுச்சுல்ல. இப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா கருவேப்பிலை போட்டுருங்க. கருவேப்பிலை இதுக்கும் காரம்னா அது வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான், வேறு எந்த காரமும் இதுக்கும் கிடையாது. அவ்வளோதான். இதுதான். கடுகை விட்டுறாதீங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. மிளகாய் கறிக்கிற போது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதை நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிடுங்க. உருளைக்கிழங்கு நான் சொன்ன மாதிரி நீட்டாக குட்டி குட்டியாக அப்படி நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. இதுதான் இதுக்கு டேஸ்ட்டு. கிழங்குல ஒவ்வொரு மாதிரி நறுக்கினா ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் குட்டி குட்டியாக நீட்டு வாக்கில் நறுக்கிக்கோங்க. இது தண்ணி ஊற்றி தான் வேக வைக்கணும், அப்படியெல்லாம் வேக வைக்க முடியாது. இதை போட்டு ஒரு தடவை நல்லா கிளறிட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. பாதி வெந்ததுக்கு அப்புறம் தான் உப்பு போடுங்க. முதல்ல உப்பு போட்டுறாதீங்க, கிழங்கு வேகாது. அதனால பாதி வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு போடலாம். இப்போ நல்லா எல்லா மசாலாவும் கலக்கிற மாதிரி இருக்கும். மஞ்சத்தூள் தான் மசாலா இதுக்கு. மஞ்சத்தூளும் வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட்டு. காஞ்ச மிளகா அதோட காரத்துக்கு. அவ்வளோதான். இதை பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது அப்படியே வேகாது. நம்ம என்ன செய்யணும்னா தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாதிக்கு மேலே வெந்துருச்சு. இந்த டைமில் கம்மியான அளவே உப்பு போடுங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம காயில் உள்ள உப்பு தன்மையும் இதில் இருக்கும். நான் நிறைய தடவை இந்த தப்பை பண்ணியிருக்கிறேன். அதனால தான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன், இந்த தப்பை பண்ணாதீங்க. கம்மியாக உப்பு போட்டுக்கோங்க. வெந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது பத்தலைன்னா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் உப்பு கூட போயிடுச்சுன்னு வைங்களேன், நல்லாவே இருக்கவே இருக்காது. அதனால தான் உப்பு கம்மியாக போட சொல்கிறேன். இப்போ இந்த தண்ணி ஃபுல்லாகவே வற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா, இந்த தண்ணி இப்படி இருக்கக்கூடாது. சத நல்லா வற்றி ட்ரை ஆகணுங்க. அடுப்பில் சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்து மேலாப்பில் அப்படி ஊற்றுங்க. ஊற்றி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பெரட்டி போட்டு வச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் செமி ஃப்ரை மாதிரி கொஞ்சம் வரும். அது கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரசம் சாதத்துக்கு நல்லா அந்த காஞ்ச மிளகாவோட காரம் தான், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ நல்லா சுல்லுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த மாதிரி செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்களாம் பார்க்க தானே எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் எனக்காக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.